பாம்பு கொத்திடுச்சுன்னா உனக்கு வந்து கெட்டதெல்லாம் உன்னை விட்டு விலகிடுச்சு, உனக்கு நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி பாம்பு துரத்துது வச்சுங்க, கனவுங்கிறது வந்து விளையாட்டு கிடையாது, அது சீரியஸான ஒரு விஷயம். உங்களுக்கு நடக்க போற நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். இறந்தவங்களை பார்த்தாலும் உயிரோடு இருக்கிறவங்க இறக்குற மாதிரி கனவு பார்த்தாலும் அதற்கான இதெல்லாம் கெடுதலான பலன்கள் இந்த ஒண்ணும் கனவுனால கிடையாது. உங்க மனசு கஷ்டப்படுது இல்ல, அதுதான் பரிகாரம். சில பேர் வந்து நான் வந்து கை நிறைய பணம் வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன், ஸோ நாளைக்கு காலைல எனக்கு அது வந்துருமான்ற மாதிரி ஒரு யோஜனையில் இருப்பாங்க. இந்த மாதிரி கனவுகளுக்கு என்ன பலன்? இதுல கனவு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பணத்தை கனவுல பார்த்தாலோ நகையை கனவுல பார்த்தாலோ திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடர், 13 வருடத்துக்கு மேல ஜோதிட துறையில அனுபவம் வாய்ந்தவர் சூரத் பாலா அவர்களை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு ரிஷிவர்ணம் சர்வஜம் பிரசன்னவதனம் ஜாயேது சர்வ விக்னோபசாந்தகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. அஸ்மத் குருப்யோ நமக. ஸ்ரீ வாகீஸ்வரி வாக்தோதோப்பியோ நமக. எனக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த ஜோதிட குருநாதர் அனைவருடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். சரி, அருமை. அதாவது விநாயகர்லேருந்து நவகிரகங்கள் வரைக்கும் எல்லாரையும் வந்து அழைச்சிட்டீங்க. அருமை அருமை. கனவு பலன்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யாராக இருந்தாலும் கனவு அப்படிங்கிறது தூங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு கனவு வராது, ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும். சில பேருக்கு இந்த கனவு பிரச்சனைனாலே டிஸ்டர்ப் ஆகி விடிய காலையில் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. அப்போ அவங்களுக்கு தோணும், நமக்கு வந்து இந்த கனவுடைய பலன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ்லேயே அந்த நாள் பூரா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு என்ன கனவு வந்ததுன்னே ஞாபகம் இருக்காது. இப்படி கனவுல பல விதம் இருக்குது. முதலாவதாக ஒருவருக்கு, நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான கனவு என்னென்னா, என்னை வந்து ஒரு பாம்பு துரத்துது. சில பேருக்கு பாம்பு கொத்திடும். சில பேருக்கு பாம்பை மட்டுமே கனவுல பார்த்துட்டு இருப்பாங்க தொடர்ந்து, அதுவே ஒரு பயத்தை கலப்பும். இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தால் அதற்கான அர்த்தம் என்ன? அதாவது அந்த கனவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இந்த சொப்பன சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கனவு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து ராமாயணத்தில் சீதா பிராட்டி வந்து அசோகவனத்தில் சிறை வச்சிருப்பார் ராவணன். ஆமாம். படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சீதை கனவுல நல்ல நல்ல கனவாக வரும். ஏன் ராமர் வந்து காப்பாற்ற போகிறார். அதே சீதை கூட காவலுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வரும். ஏன் அப்படின்னா ராவணன் இறக்க போகிறார். அதுவும் என்ன மாதிரி கனவுனா, ராவணனை வந்து கழுதை மேலே உட்கார வச்சு செம்புலி கரும்புலி குத்தி ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன். எதனால் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு கேட்டேன். சீதைங்கிற பதிவிரதை மேலே அவர் ஆசைப்பட்டுட்டாரு, அதுக்காக தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் யார், எமக்குங்கிறவர்கள், யமனோட தூதுவர்கள் வந்து அழைச்சிட்டு போகிறாங்களாம். எப்பேற்பட்ட அரசன் ராவணன் அப்படின்னாக்க, 9 நவகிரகம் இருக்குல்ல, 9 நவகிரகத்தையும் படிக்கட்டாக படுக்க வச்சு மேலே ஏறி போய் சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்கிற ஒரு அரசன். அப்பேற்பட்ட அரசனுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அது எப்பேற்பட்ட விஷயம். அந்த விஷயம் கனவுல வருதுன்னா அப்போ அவனுக்கு அவ்வளோ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவு எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த கனவால் அந்த 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 ராவணன் அப்படிங்கிற அரசனுக்கு அழிவு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சீதை சொல்கிறாங்க, எனக்கு நல்ல நல்ல கனவுலாம் வந்துச்சு. என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல நறுமணம் உள்ள மலர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து வாங்க, உங்களுக்கு நேரம் வந்துருச்சு, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ராமன் இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ராமனே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை அழைச்சிட்டு வந்துட்டாரு, நான் கனவுல பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கம்பராமாயணத்தில் ரொம்ப விளக்கமாக கம்பர் சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதில் இதுவும் ஒரு விஷயம். அந்த கனவுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத ராமாயணத்தில் நமக்கு இது கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கனவை பற்றி மேல்நாட்டு அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு வந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கனவுகள் மூலமாக கிடைக்கும். அவனுக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அந்த தீர்வு அப்படிங்கிறது அவனோட கனவுல இருக்குது.
அப்போ அவனோட கனவை அவன் கவனிக்க ஆரம்பித்தாலே அவன் வாழ்க்கை பிரைட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாம்பு துரத்துனா என்ன, பாம்பு கொத்துனா என்ன, பாம்பு கனவுல வந்தால் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. பாம்பு கொத்தும் போது என்ன பலன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே. பாம்பு அவருக்கு இருந்த கெட்டதெல்லாம் பாம்பு நல்லது. கொத்திடுச்சுன்னா உனக்கு வந்து கெட்டதெல்லாம் உன்னை விட்டு விலகிடுச்சு, உனக்கு நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி பாம்பு துரத்துது வச்சுங்க, உனக்கு இன்னும் கெட்ட நேரம் முடியல, அது நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாம்பு ஒருத்தர் கனவுல பார்த்துட்டாரு அப்படின்னாலே, நீ உஷாராயிரு, உனக்கு எதிரிகளை வர ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு நண்பனே எதிரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாம்பு பார்த்தால் அதற்கான பலன்கள் என்னன்னு அதுலேயே என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்த நிறைய பேருக்கு காமனாக வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய முன்னோர்கள் அதாவது இறந்தவர்கள் கனவுல அடிக்கடி வராங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து உயிரோடு இருக்கிறவங்களே இறந்துட்டாங்க அந்த மாதிரி கனவு பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒன்று அவங்களே அழுவாங்க, இல்லாட்டி யார்கிட்டையாவது இதை சொல்லி இதற்கு என்ன மாதிரி பலன் இருக்குமோன்னு ஒரு பதட்டத்தில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இறந்தவர்கள் வர்றதுக்கும் உயிரோடு இருக்கிறவங்க இறக்குற மாதிரி கனவு காண்றதுக்கும் என்ன மாதிரி பலன்கள்? இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடம், இறந்து போனவங்க கனவுல வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டு கனவு மூலிமா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். உனக்கு எதோ கெடுதல் நடக்க போகுது எனக்கு தெரியுது. என்னதான் செத்து போயிட்டாலும் பேரனுக்கு தாத்தா வந்து உயிர் தானே, பேரன் நல்லா இருக்கணும் தாத்தா ஆசைப்படுவார்ல. கண்டிப்பாக. அது மாதிரி கனவுல வந்து சொல்கிறார், உனக்கு எதோ கெடுதல் நடக்க போகுது, அவருக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஆஹா உனக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னு தெரியுது, அதில் உனக்கு நீ காப்பாற்றிக்கன்னு ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு அறிகுறி தான் தர முடியும், விளக்கமாக உட்காந்து இது நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கனவுகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் கொடுத்துடணும். ஆமாம், அன்னதானம் பண்ணணும். முக்கியமாக வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுக்கணும். இந்த காக்கா குருவி, அதே மாதிரி நாய், அதே மாதிரி பசுமாடு, இந்த மாதிரி பறவை விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது அது துன்பத்திலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த விஷயம் என்னோட வாழ்க்கையில் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட குருநாதர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த கனவுல வந்தார். வந்து இந்த மாதிரி நீ வெளில போகாத, போனேன்னா உனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்ன சொல்லிட்டேன், இது கண்டிப்பாக நான் போயே ஆகணும். ஒரு இடத்துக்கு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம்னா போயே ஆகணும். இந்த விஷயத்த சொல்லி கொடுத்ததும் குருநாதர் தான். நீ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவரே வந்து சொல்கிறாரு போகாதன்னு சொல்கிறாரு. நான் கனவுலேருந்து வாக்குவாதம் நடக்குது, நீங்களே சொல்லி கொடுத்துட்டு நீங்களே போகாதன்னு சொல்கிறீங்களா, எப்படி நான் போகாமல் இருக்கிறது அப்படின்னோன்னா, இந்த மாதிரி என்னென்ன பரிகாரம் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில பரிகாரங்களையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் கனவுலேருந்து மறைஞ்சிட்டாரு. நான் ஏஞ்சிட்டேன். மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரண கனவு. பார்க்குறவங்க கூட கமெண்ட்டில் வந்து சொல்லலாம், என்னது கம்பி கட்ட கதையாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லலாம். நான் யாரோட நம்பிக்கையும் வந்து யாரோட கமெண்ட்னாலையும் நம்ம வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது. மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. எனக்கு வந்து சொல்லிட்டாரா, நான் கிளம்பி போகிறேன், ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கிளம்பி போகிறேன். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் போன 2 வீலருக்கு மட்டும்தான் அடி, உங்களுக்கு இல்லை, எனக்கு மட்டும் அடி இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்த ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த இடத்துல தான் இருந்தேன், உங்களை மட்டும் ஒரு கை தூக்கி இந்த பக்கம் விட்டெறிஞ்சுது, வண்டியிலேருந்து அழகாக தூக்கி விட்டெறிஞ்சுது, வண்டி மட்டும் உள்ளே போச்சு, வேறு யாராவது இருந்தால் ஸ்பாட் அவுட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்பாட் அவுட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உயிரே போகக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கும்போது மட்டும்தான் குருநாதரே இறங்கி வர்றார். அதாவது சாதாரண நேரத்தில் குருநாதர் வந்துட மாட்டார். ஆகா உயிர் போக போகுது, ஆபத்து அதிகங்கும் போது தான் வருவாங்க. நிச்சயமாக. அப்போ நம்ம உயிரையே காப்பாற்றுது இந்த கனவு அப்படிங்கும்போது உண்மைதாங்கிறதுக்கு நானும் ஒரு சாட்சி தான். அவர் சொன்ன பரிகாரத்தையும் நம்ம செஞ்சதால தான் நமக்கு உயிர் காப்பாற்றப்பட்டது. இதில் வந்து உனக்கு மட்டும் வந்து குருநாதர் வந்து சொல்லி தர்றாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் குருநாதர் யாரோ அவரை நீங்கள் டெய்லி கும்பிடணும். உங்களுக்கே தெரியும், உங்கள் குருநாதரை நீங்கள் கும்பிட்டாதான் எப்பவுமே நல்லா இருக்க முடியும். யாரோட குருநாதரையும் யார் ஒருத்தர் மறக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது. கண்டிப்பாக. குருவை வணங்கினால் கோடி தோஷம் நிவர்த்தி. அது என்னன்னா நவக்கிரக குரு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறது யார் வழியாக இருக்காங்களோ அந்த குருவை டெய்லி கும்பிடணும். அவங்களோட ஆசீர்வாதம் டெய்லி உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கனவுங்கிறது வந்து விளையாட்டு கிடையாது, அது சீரியஸான ஒரு விஷயம். உங்களுக்கு நடக்க போகிற நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும். கண்டிப்பாக. இப்போ வந்து உயிரோடு இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அதற்கு என்ன பலன்? உயிரோடு இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரி கனவு வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆயுள் பாக்கியம் அதிகமாகிடுச்சுட்டு அர்த்தம். ஓகே.
அதனால் பயப்பட வேண்டாம். ஒரு நல்லா இருப்பார், தீர்க்காயுளோடு இருப்பார். இறந்தவங்கள பார்த்தாலும் உயிரோடு இருக்கிறவங்க இறக்குற மாதிரி கனவு பார்த்தாலும் அதற்கான இதெல்லாம் கெடுதலான பலன்கள் இந்த ஒண்ணும் கிடையாது. கனவுனால உங்கள் மனசு கஷ்டப்படுதுல்ல, அதுதான் பரிகாரம். ஓகே, ஏஞ்சி உட்காந்து அழுவோம், ஆஹா இவங்க செத்த மாதிரி கனவு வந்துடுச்சேன்னு உட்காந்து அழுவோம். நிச்சயமா அதுதான் பரிகாரம். நிச்சயமாங்க. அதாவது அந்த கனவோட நோக்கம் என்னன்னா நம்ம மனசு கஷ்டப்படணும். அது நடந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. கண்டிப்பா. அப்போ அது நிவர்த்தி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் என்ற மாதிரி கனவு காணுவாங்க, இல்லை கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரி கனவு காணுவாங்க, இல்லை பணம் நகை பொருள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கனவுகள் வரும். சில பேர் வந்து புதுசாக நான் ஒரு நகை வாங்கின மாதிரி கனவு கண்டேன், சில பேர் வந்து நான் வந்து கை நிறைய பணம் வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன், ஸோ நாளைக்கு காலைல எனக்கு அது வந்துருமான்ற மாதிரி ஒரு யோஜனையில் இருப்பாங்க. இந்த மாதிரி கனவுகளுக்கு என்ன பலன்? இதில் கனவு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணத்தை கனவுல பார்த்தாலோ நகையை கனவுல பார்த்தாலோ கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கெடுதல்? ஆமாம், எஸ், கெடுதல் நடக்கும். அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்க. ஒரு தொழில் உனக்கு ஆபத்து வரப்போகுது, உனக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தமே தவிர இது நல்ல கனவு கிடையாது. ஓகே, இது நல்லதாக நம்ம எடுத்துக்க முடியாது, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கும். தொடர்ந்து பணமோ நகையோ கனவுல வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஜோசியரை போய் அணுகி ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது.